சியான் விக்ரம் அவர்களோட வீர தீர சூரன் முதல் நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஈவினிங்க்கு மேலே ரிலீஸ் ஆன அந்த படத்துக்கு டே 1 என்ன கலெக்ஷன் அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் பார்த்தோம். இப்போ டே 2 எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த வீர தீர சூரன் சியான் விக்ரம் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் எம்புரான் நேற்று ஆக்சுவலாக ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. பயங்கரமான ஒரு ஹோல்டு இருக்குது. முக்கியமாக கேரளாவில் ஓவர்சீஸில் 2 இடத்துலையுமே செம்மையான கலெக்ஷன் எடுத்திருக்கு. மற்ற ஸ்டேட்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இல்லாமல் மேட் ஸ்கொயர் ராபின்ஹுட், ஆக்சுவலாக மேட் ஸ்கொயர் நேற்று ஒரு பெரிய ஓப்பனிங்கே வந்திருக்கு. ராபின்ஹுட் எந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்கு, அப்புறம் சிக்கந்தர் படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் முக்கியமாக டிராகன் நேற்று எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அப்புறம் பாவனா அவர்களோட த டோர் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி வந்திருக்கு. அந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் எவ்வளோ, இன்னும் சில படங்களோட வசூல் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ளூ தக்காளி சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஃப்ரேமை வச்சதுக்கு நிறையா பேர் எக்கச்சக்கமான அது கரெக்டான பதிலை சொல்லிட்டீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. காண கிடைக்காத பிள்ளை வரமே கண்ணில் ஜொலிக்கின்றவை. ஆமாங்க, சின்ன கண்ணம்மா தான். அதில் என் வாழ்க்கையின் அர்த்தம் அப்படிங்கிற ஒரு பாட்டு, பெண் பிள்ளைகளை பெற்ற எல்லாருமே கண்டிப்பாக இந்த பாட்டு அவங்களோட ஃபேவரட் சாங்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது குழந்தைய தூக்கி இந்த ஒரு பாட்டை பாடியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் பாட்டு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆஸ்டர் கார்டன், அப்புறம் பரணிதரன், மூவிஸ் 143, கமல் கண்ணா, ஃபன் ஃபிலிம் டாக்கி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து வேறு வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான சேனல் லிங்க்கையும் அதுக்கான வீடியோஸ் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். புதுசாக ஆர்மேன் அப்படிங்கிற சேனலோட வீடியோஸும் கீழே இந்த கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வசூலுக்குள்ளே போயிடலாம். டிப்ளமேட் அப்படிங்கிற படத்தோட டே 15 இந்தியாவில் 80 லட்சம், வேர்ல்டு வைடு 85 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 34 கோடி 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 40 கோடியை கடந்திருக்கு. இன்னும் ஒரு 10-15 கோடி கிட்ட வசூல் பண்ணால் இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமையும். அப்புறம் ஆல் தி பெஸ்ட் பாண்டியா அப்படிங்கிற படம் டே 15 இந்தியாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 36 லட்சம். ஸோ டோட்டலாக 8 கோடியே 40 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 71 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இது ஒரு குஜராத்தி திரைப்படம், வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு, பெரிய வெற்றி. அப்புறம் சிக்கந்தர் படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 41 லட்சம், நேற்று பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் 68 லட்சம், கர்நாடகாவில் 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் ஒரு 3 கோடியே 89 லட்சம், வேர்ல்டு வைடு 15 கோடியே 63 லட்சம் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய ஓப்பனிங் எடுக்கப்படும் அப்படின்னு நம்பலாம். ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் ஒரு 50 crore கிட்ட ஓப்பனிங் வருமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன், இல்லைனா இது 40 crore இல்லை 35 crore அப்படிங்கிற உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் போட்டுருங்க. அப்புறம் தெலுங்கு திரைப்படங்களில் கோட் ஸ்டேட் வெர்சஸ் எ நோபடி அப்படிங்கிற படத்தோட டே 15 ஆந்திரா தெலுங்கானாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 40 லட்சம், 40 கோடியே 75 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 54 கோடியே 5 லட்சம், 10 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஆல்ரெடி அந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு. ராபின்ஹுட் இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடியே 15 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு, 55 கோடி பட்ஜெட்டு. ஸோ டே 1 இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சுமாரான கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆக்சுவலாக மேட் ஸ்கொயர் ஒரு பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு. மேட் ஸ்கொயர் படத்தோட டே 1 ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடியே 18 லட்சம், பெரிய நம்பர். இது இல்லாமல் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்த்து, அங்கே நார்த் இந்தியா எல்லாம் சேர்த்து 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஓவர்சீஸில் பெரிய கலெக்ஷன் 7 கோடியே 95 லட்சம், 18 கோடியே 13 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு, 40 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் பாவனா அவர்களோட தி டோர் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம், 4 கோடி பட்ஜெட். ஸோ
இந்த படத்துக்கு ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் கிடச்சிருக்கு, கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கு இது ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. ரொம்ப மோசமான கலெக்ஷன் எடுக்கல. கிடைச்ச ஸ்க்ரீனுக்கு கிடைச்ச ஷோஸ்க்கும் இது ஒரு நல்ல கலெக்ஷன். கிட்டத்தட்ட 30+ ஆக்குபென்சி இந்த படத்துக்கு இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அப்புறம் டிராகன் திரைப்படத்தோட டே 36 தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம். ஸோ டோட்டலாக 80,78 லட்சம் தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 151,91 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் L2 எம்புரான் இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன். ஸோ கேரளாவில் 9,15 லட்சம், தமிழ்நாட்டில் 91 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 52 லட்சம், கர்நாடகாவில் 1,30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,35 லட்சம், ஓவர்சீஸில் 19,85 லட்சம், வேர்ல்டு வைடு 33,08 லட்சம். ஒரு சூப்பரான கலெக்ஷன், நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு. அதை தாண்டி இந்த படத்துக்கு செகண்ட் டே நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் கேரளாவில் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் மோஸ்ட்லி இந்த படம் டபுள் டிஜிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு. ஸோ டபுள் டிஜிட் இல்லைனாலுமே அது கிட்ட நெருங்கியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நல்ல ஹோல்டு இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாவில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதே மாதிரியே கர்நாடகாலையும் நல்ல ஹோல்டு இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் இருக்குது. ஓவர்சீஸில் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. ஓப்பனிங் டேலையுமே ஒரு பெரிய நம்பர், இப்போ செகண்ட் டேலையுமே ஒரு பெரிய நம்பர். இது வந்து ஓவர்சீஸை பொறுத்தவரையும் பெரிய வசூல் எடுத்திருக்கு. முக்கியமாக கல்ஃப் கண்ட்ரீஸில், யூகேல, ஆஸ்திரேலியாவில், நார்த் அமெரிக்காவில் எல்லா இடத்துலையுமே இந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன். 33 கோடி டே 2ங்கிறது. ஸோ அப்புறம் டோட்டலாக இந்த படம் வந்து கேரளாவில் 24,38 லட்சமும், தமிழ்நாட்டில் 2,94 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2,15 லட்சம், கர்நாடகாவில் 5,19 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,82 லட்சம், ஓவர்சீஸில் 62 கோடியை கடந்திருக்கு. 62,48 லட்சம், உலகம் முழுக்க 100,96 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாளில் 100 கோடி. இது மோகன்லால் அவர்களோட கெரியரில் 3வது 100 கோடி. 3மே முக்கியமான படம். ஒன்று வந்து புலிமுருகன், 2வது வந்து லூசிஃபர், 3வது வந்து இந்த லூசிஃபர் 2 அதாவது எம்புரான். இந்த 3 படங்களுமே 100 கோடி வசூல். ஸோ அடுத்து இந்த படம் 150 கோடியை தாண்டி 200 கோடியை வசூல் பண்ண போகுதா, இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ளே, இந்த ரம்ஜானுக்குள்ளே எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மண்டே வரையுமே நம்மளுக்கு டைம் இருக்குது. மண்டே டியூஸ்டே வரையுமே டைம் இருக்குது இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் தொடர்ந்து எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ளே இந்த படம் ஒரு 250 200+ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் போடுங்க. வீரதீர சூரன். ஸோ டே 1 கலெக்ஷன் அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம், ஈவினிங் மேலே வந்த கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன். ஆனால் நேற்று டே 2 எப்படி பார்த்தாலுமே எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, ஒர்க்கிங் டே தான். ஸோ அதுலேயுமே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன், ரொம்ப சூப்பர், ரொம்ப எக்ஸலண்ட்லாம் சொல்ல முடியல, ஆனால் நல்ல கலெக்ஷனே எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 3,20 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 10 லட்சம், கர்நாடகாவில் 28 லட்சம், கேரளா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸில் ஒரு 27 லட்சம், 4 கோடி இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் டே 2. ஸோ தமிழ்நாடை தவிர மற்ற எந்த இடத்துலையுமே இந்த படம் டே 2 சுத்தமாக ஹோல்டு பண்ணல. மற்ற எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கலெக்ஷன் கம்மி தான். மேபி அதுக்கு இந்த ரிலீஸ் லேட்டாக டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணாங்களா, அது கூட ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ டோட்டலாக 5,85 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 38 லட்சமும், கர்நாடகாவில் 54 லட்சமும், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலையும் 25 லட்சமும், ஓவர்சீஸில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 7,87 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ விக்ரமுக்கு இந்த படம் வந்து வசூல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக அமையுமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் எவ்வளோ வியாபாரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 55 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. இந்த படம் கிட்டத்தட்ட 27லேருந்து 28 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது இந்த படம் ஒரு 50 கோடி வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம், இல்லை ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு கணக்கையாவது நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு 60 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு டைம் இருக்குது. அடுத்த வாரம் உடனே வேறு பெரிய படம் வரல. ஸோ அதனால் இந்த படத்துக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த படம் வசூல் எடுத்து வசூல் ரீதியாக வெற்றி பெறுறதுக்கு பார்ப்போம். இந்த சாட்டர்டே சண்டே அப்புறம் இந்த ஈதுக்கெலாம் எப்படி கலெக்ட் பண்ண போகுது, எந்த அளவுக்கு இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற போகுதா, விக்ரம் அவர்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு வாகையை இந்த படம் சூடுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.